10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. So dynamics of circular motion. Lesson number 3 ல இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்னு சொல்லலாம். என்ன நம்ம மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோலில் சர்க்குலர் மோஷன் அப்படின்றது வெரி எசென்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எ பார்ட்டிக்கல் ரிவால்விங் அரவுண்ட் த சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லும்போது ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடியஸில் அது ட்ராவல் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் அப்படின்றது டைரெக்டாக நமக்கு ஆப்ஜெக்டாகவே நம்மளுடைய விசிபிலிட்டிக்கு இருக்காது. த ஆப்ஜெக்ட் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். Simply we can call a particle can be in linear motion with or without any external force. அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்து லீனியர் மோஷனில் ட்ராவல் ஆகும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுக்கும் போதும் ட்ராவல் ஆகலாம், கொடுக்காத போதும் ட்ராவல் ஆகலாம். இதுதான் நியூட்டன்ஸுடைய 3 லாஸில் சொல்லியிருக்காங்க. அந்த நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? வித்தவுட் கிவிங் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் த பொசிஷன் ஆஃப் த பாடி வில் நாட் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு ஒன்று கொடுக்காத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் வந்துட்டு ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்கும், மூவிங்கில் இருந்தால் மூவிங்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே நேச்சரை வச்சு தான் இங்கே நம்ம லீனியர் மோஷனை பற்றி பேசுகிறோம். இந்த லீனியர் மோஷனில் ஒரு பார்ட்டிக்கல் ட்ராவல் ஆகுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோடு சேர்ந்தும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். வித் ஆர் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். But it occurs must necessarily be some force acting on the object. இருந்தாலும் ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு ஒன்று கொடுத்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும். அப்போ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல அரைஸ் ஆகும்போது தான் மூமெண்ட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். அப்போ வித்தவுட் எனி டிஸ்டர்பன்சஸ் டு தட் ஆப்ஜெக்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் ஆர் மோஷன் வாட் எவர் இட் மே பி. ஸோ அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் பொழுது நமக்கு சர்க்குலர் நேச்சரில் மூவ் ஆகுதுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறோம். அதில் வந்து 3 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி கேன் பி சேஞ்ச்ட் வித்தவுட் சேஞ்சிங் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி கேன் பி சேஞ்ச் வித்தவுட் சேஞ்சிங் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுது, எப்போ ட்ராவல் ஆகும்? நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். ஸ்பீட் ஆல்சோ கால்ட் ஆஸ் த வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீட் இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸ்பீட் அப்படின்றது டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும், வெலாசிட்டி அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். இந்த டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸ்பீடு, வெலாசிட்டி இதை பற்றி இந்த லெசன் நம்பர் 2லேயே நம்ம தேவையான அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும் ஆர் சேஞ்ச் ஆகாமல் எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா த மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி கேன் பி சேஞ்ச்டு வித்தவுட் சேஞ்சிங் த டைரக்ஷன். வாட் இஸ் தட்? மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி கேன் பி சேஞ்ச்டு வித்தவுட் சேஞ்சிங் த டைரக்ஷன். அதாவது வெலாசிட்டியோடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாமலே வெலாசிட்டியோடைய மேக்னட்யூடை சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் இதுக்கான கான்செப்ட். அப்படி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் த சேம் டைரக்ஷன் வித் த பர்டிகுலர் ஆக்சலரேஷனில் ட்ராவல் ஆகும். சேம் டைரக்ஷன் வித் த பர்டிகுலர் ஆக்சலரேஷன். ஸோ ஹியர் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து செகண்ட் பார்த்தோன்னா த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்ச்டு வித்தவுட் சேஞ்சிங் த ஸ்பீடு. இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம்? முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து மேக்னட்யூட் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டியுடைய மேக்னட்யூடை பற்றி பேசணும். இப்போ அதே வெலாசிட்டியுடைய டைரக்ஷனை பற்றி பேசுகிறோம். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்ச்டு வித்தவுட் சேஞ்சிங் த ஸ்பீடு. மேலே சொன்ன விஷயமே தான். அந்த இடத்துல
வெலாசிட்டியுடைய மேக்னெட்டியூடை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா வெலாசிட்டியுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாமலே சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். பட் இங்கிட்டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சுடு வித்தவுட் சேஞ்சிங் த ஸ்பீடு. இதை தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும், வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சுடு வித்தவுட் சேஞ்சிங் த ஸ்பீடுனா அதுக்கு இன்னொரு பேர் நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னு சொல்லலாம். என்ன பேர் வச்சுக்கலாம்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சுடு வித்தவுட் சேஞ்சிங் த ஸ்பீடு. அதே தேர்டு கேட்டகரி என்ன அப்படின்னா மேக்னெட்டியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஸ்பீட் சேஞ்சுடு. அதாவது ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. த மேக்னெட்டியூட் ஆஃப் ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன் ஆஃப் ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது. அப்போ அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னு சொல்லுவோம். அப்போ செகண்ட் கேட்டகரி வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், தேர்ட் கேட்டகரி நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷனை படிக்கும்போது இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன் நமக்கு வெரி எசென்சியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதிலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னா சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். நீங்கள் 9th 10th ஸ்டாண்டர்டில் இருந்தே நம்ம ஃபோர்ஸை வந்து மேஜராக ரெண்டு கிளாசிஃபிகேஷனில் அரவுண்ட் த சர்க்குலர் பாத்தை வச்சு சொல்லும்போது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ரெண்டாக பிரித்து படிச்சிருப்போம். அப்போ வாட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்ட்ரிபிடல் அண்ட் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்? சிம்பிளி வி கேன் கால் டுவர்ட்ஸ் டு த சென்டர் ஆர் அவே ஃப்ரம் த சென்டர்னு சொல்லலாம். அப்போ டுவர்ட்ஸ் டு த சென்டர்னு எப்போ சொல்கிறோமோ அதுக்கு பேர் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். அவே ஃப்ரம் த சென்டர்னு சொன்னால் அதுக்கு பேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, a particle is in circular motion there must be centripetal acceleration towards the circle. அதாவது ஒரு r ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் ஆஃப் த பாத்தை கன்சிடர் பண்ணுறோம். அந்த r ரேடியஸ் இருக்கக்கூடிய சர்க்கிள் ஆஃப் பாத்தில் ஒரு பார்ட்டிக்கலை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணோம்? இட் ரிவால்விங் த்ரூ அவுட் த 360 டிகிரி ஆங்கிள். அதாவது ஆரம்பித்த இடத்துக்கு திரும்ப வந்து ரீச் ஆகும். அதுக்கு பேர் தான் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ஆர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் மோஷனில் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்டிக்கலுக்கு கண்டிப்பாக ஒரு சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் இருக்கும். அது என்ன சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன்? லெசன் நம்பர் 2ல் சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன்னா என்னன்னு படிச்சிருக்கிறோம். வாட் இஸ் தட்? த சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் A இஸ் ஈக்குவல் டு v²/r. இந்த இடத்துல நம்ம A அப்படின்றது ஆக்சலரேஷன் சொல்லுவோம். இது என்ன ஆக்சலரேஷன்? சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் சொல்றதுனால ACP அப்படின்னு எழுதலாம். அப்போ ACP ஈக்குவல் டு v²/r. அப்போ அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா F ஈக்குவல் டு ma. அப்போ FCP அப்படின்றது என்னது? சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன். அப்போ FCP இஸ் ஈக்குவல் டு m இன்டு ACP. ஸோ சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அப்படின்னா எப்படி எழுதலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் தி மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஆக்சலரேஷனோட வேல்யூ ACPக்கு நமக்கு என்னன்னு தெரியும்? v²/rன்னு தெரியும். அப்போ ACPக்கு பதிலாக v²/r சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா FCP இஸ் ஈக்குவல் டு mv²/r. அப்போ FCPயோட வேல்யூ என்னது? mv²/r. இதையே வெக்டர் ஃபார்மில் நம்மளால் சொல்ல முடியுமா? அப்போ வெக்டர் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலே the force is a vector quantity because it have both magnitude as well as the direction அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அப்படின்றது towards the center. அப்போ எல்லா பொசிஷன்ல இருந்தும் சென்டர் பாயிண்ட்டை நோக்கியே தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டி அமையும். அப்போ நம்ம எந்த பக்கம் சுற்றிட்டு போனாலும் சரி நம்மளுடைய ஃபோக்கஸிங் அப்படின்றதெல்லாம் எங்கே இருக்கும்? சென்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த மியூசிக்கல் சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு இல்லையா? அந்த கேமில் நம்மளுடைய ஃபோக்கஸிங்லாம் எங்கே இருக்கிறதா நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். நம்ம என்ன தான் வந்து சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகிட்டே இருந்தாலும் நம்மளுடைய பார்வையெல்லாம் வந்துட்டு சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சேரையே தான் பார்த்துட்டு சுற்றுவோம். அப்போ அந்த சென்டரோடைய பொசிஷனை நோக்கி நம்மளுடைய ஃபோக்கஸிங்லாம் இருக்கிறதுனால தான் அதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணும்போது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை பற்றி பேசலாம். அப்போ FCP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mv²/r. ஆக்சுவலாக இது வெக்டார் சிம்பிளில் நம்ம டினோட் பண்ணிட்டோம் அப்படின்னா we have to use a unit vector. The unit vector is nothing but minus r cap.
இந்த இடத்துல எப்படி நமக்கு நெகட்டிவ் சைன் அப்படின்றது இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா the direction is opposite to the external force. நம்ம கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் அப்படின்றத காட்டுது. இப்போ இந்த இடத்துல v அப்படின்னா என்ன? வெலாசிட்டி. என்ன வெலாசிட்டி? லீனியர் வெலாசிட்டின்னு ஒரு பேர் வச்சிருப்போம். What is the relation between linear velocity and the angular velocity? We know that v is equal to r omega. v na linear velocity, r na radius of the path, omega ன்றது angular velocity. இப்போ v ஓட வேல்யூ r ஒமேகானா v ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைக்கும்? r ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய v ஸ்கொயருக்கு பதிலாக r ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் கொடுத்தோம்னா நியூமரேட்டர் இருக்கக்கூடிய r ஸ்கொயர்லேருந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு r ஆல r ஸ்கொயர் பிகம் எஸ் r அப்படின்னு சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுக்கோம், fcp வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m ஒமேகா ஸ்கொயர் r இன்ட்டு r கேப். இந்த இடத்துல r கேப் அப்படின்றது யூனிட் வெக்டரை மென்ஷன் பண்ணக்கூடியது. அப்போ v ஈக்குவல் டு r ஒமேகாவை அப்ளை பண்ணும் பொழுது fcp வெக்டார் அப்படின்றது m ஒமேகா ஸ்கொயர் r இன்ட்டு r கேப்னு கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்தை நம்ம எடுக்கும் பொழுது ஒரு பார்ட்டிக்கிளை வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம். அந்த பார்ட்டிக்கிள் எப்படிலாம் மூவ் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு 4 பொசிஷனில் காமிச்சிருக்கிறோம். சப்போஸ் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு நம்ம எடுக்கும் பொழுது இந்த இடத்துலேருந்து பார்ட்டிக்கிள் ட்ராவல் ஆகுது. அப்போ இது எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும் அப்படின்னா வீன்னு சொல்லக்கூடிய வெலாசிட்டியோடைய டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ஸோ இது வந்து சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்தில் அலாங் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. கிளாக் வைஸ்லேயும் சுற்றலாம், தப்பு கிடையாது. பட் நம்ம இனிஷியலாக எடுக்கக்கூடிய பொசிஷன் எப்படி இருக்குன்றது ஆன்டி கிளாக் வைஸில் தான் காமிச்சிருக்கிறோம். அப்போ வீன்ற வெலாசிட்டி பாருங்கள் 4 பொசிஷன்லையும் கொடுத்துருக்கோம். வி வெக்டார், வி வெக்டார், இங்கிட்டும் வி வெக்டார், வி வெக்டார். பட் 4 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வி வெக்டருடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனை கன்சிடர் பண்ணும்போது வி வெக்டார் அப்படின்றது அலாங் த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், செகண்ட் பொசிஷனில் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், தேர்டு பொசிஷன் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், ஃபோர்த்து பொசிஷன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த 4 பொசிஷன்லேருந்து 4 டைரக்ஷனில் வெலாசிட்டி இருக்குது. ஆனால் 4 பேருடைய சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்ன்றது டுவோர்ட்ஸ் டு த சென்டரை நோக்கி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் டு த சென்டர், டுவோர்ட்ஸ் டு த சர்க்கிள் அப்படின்ற விஷயத்தை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்லையும் நம்ம டுவோர்ட்ஸ் டு த சென்டராக எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோமோ அது எல்லாமே சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். அதில் சம் ஆஃப் த திங்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வீலிங் மோஷன் ஆஃப் எ ஸ்டோன் டைட் டு எ ஸ்ட்ரிங். இது நம்ம யூஸ்வலாகவே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அந்த த்ரெட்டில் ஒரு கல்லால் கட்டி அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நம்ம எப்படி இருக்கும்? வீலிங் மோஷன் மாதிரி சுற்றும். சப்போஸ் அந்த ஸ்டோன் வந்துட்டு வீலிங் மோஷனில் ஒரு எலிப்டிக்கல் பார்த்தா இல்லை ஒரு சர்க்குலர் பார்த்தா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சடனாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நேராக மேபி நம்ம தலையில் வந்து கூட அடிக்கலாம். ஏன்னா நாம் தான் அந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டாக இருக்கிறோம். அப்போ டுவோர்ட்ஸ் டு த சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஹெட்டை நோக்கி தான் அந்த ஸ்டோனோட ட்ராவலிங் நேச்சர் இருக்கும். அப்போ ஸ்டோன் அப்படின்றது நாம்பன்னு எடுத்துக்கிட்டா அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டோடைய அனதர் எண்டு ஆரிஜினாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கல்லை எடுத்து ஒரு கம்பிலேயோ இல்லை நூல்லையோ கட்டி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டோனுடைய நேச்சர் ஆஃப் த பாத் எப்படி இருக்குன்னா வீலிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தோம்னா த மோஷன் ஆஃப் சேட்டிலைட்ஸ் அரவுண்ட் த எர்த். இது எதை மீன் பண்ணுது? அதாவது சேட்டிலைட்ஸ் வந்துட்டு எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா அரவுண்ட் த எர்த் சர்ஃபேஸ். அதாவது எர்த் சர்ஃபேஸை நம்ம வந்து சேட்டிலைட்ஸை சுற்ற வச்சோம் அப்படின்னா அப்படி சுற்றக்கூடிய நேச்சரும் யாரை பொறுத்து தான் இருக்கும்? எர்த் அப்படின்றது இந்த இடத்துல ஆரிஜினாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஆரிஜினை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த சேட்டிலைட்டுடைய மூமெண்ட்டு இருக்கும். அப்போ அந்த மூவிங் ஆஃப் த சேட்டிலைட்ஸ், மோஷன் ஆஃப் த சேட்டிலைட்ஸ் ஃபோக்கஸிங் அரவுண்ட் த எர்த் சர்ஃபேஸ், இட் ஆல்சோ டுவோர்ட்ஸ் த சென்டர் பாத் அப்படின்னு சொல்லலாம். தேர்டு, மூணாவது நம்ம பார்த்தோம்னா when a car is moving on a circular track அப்படின்னு சொல்கிறோம்.
when a car is moving on a circular track. சர்க்குலர் ட்ராக்னா எப்படி இருக்கும்? ஒரு வட்டப்பாதை. அப்போ அதாவது சர்க்குலர் பாத்தில் ஒரு காரை சுத்த விட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபோக்கஸிங் எப்படி தான் இருக்கும்? டுவர்ட்ஸ் த சென்டராக தான் இருக்கும். அடுத்து நாலாவதாக சொல்கிறது என்னென்னா when a car moves on a curved track. கர்வ்டு ட்ராக்னா ஒரு வளைவு பாதை. என்னதான் நம்ம வந்துட்டு கர்வ்டு ட்ராக்ல எடுத்தாலும் சரி, அதையும் நம்ம சொல்லியிருக்கோம் பிலோ 45 டிகிரி போனோம் அப்படின்னா மேபி கீழே விழுந்துருவோம். இப்போ நம்ம வந்து டேர்ன் எடுக்கிறோம், ஒரு வளைவு பாதையில் வந்து நம்ம வந்துட்டு பைக்லேயோ இல்லை கார்லேயோ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்தா கிடைக்கும் இல்லையா? அந்த சர்க்குலர் நேச்சர் ஆஃப் த பாத்துக்கு ஒரு ஆரிஜின் இருக்குல்ல, அந்த ஆரிஜினை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளுடைய மூமெண்ட்டு இருக்கும். அதே போல் when the planets moves around the sun they experience centripetal force towards the center of the sun. ஸோ அஃப்கோர்ஸ் இதுவும் அதே மாதிரியான நேச்சர் தான். அதாவது பிளானட்ஸ் வந்து எப்படி இருக்கு? மூவ்ஸ் அரவுண்ட் தி சன், அதாவது சன்னை சுற்றி பிளானட்ஸ் இருக்கு. த பிளானட்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த சன். அப்போ பிளானட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்னாலே டுவர்ட்ஸ் டு த சென்டர். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு எலிப்டிக்கல் நேச்சர் ஆஃப் த பாத்தை போட்டிருக்கிறோம். அந்த எலிப்டிக்கல் நேச்சர் ஆஃப் த பாத்தில் பிளானட்ஸ்லாம் வந்துட்டு சன்னை நோக்கி சுற்றுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் ஆன் லெவல்டு சர்க்குலர் ரோடு. இது ரொம்ப முக்கியம். நம்மளோட டே டு டே லைஃப்பில், நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இந்த வெஹிக்கிள்ஸில் நம்ம மூவ் பண்ணும்போது அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. அப்படி ட்ராவல் ஆகும்போது நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய நேச்சர் ஆஃப் த பாத் அப்படின்றது எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடாகவே இருக்காது, எல்லா இடத்துலையும் அதே மாதிரி கர்வ்டு ரோடாகவே இருக்காது, எல்லாம் கலந்து தான் இருக்குது. அப்போ எந்த ரோடில் எந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா சேஃபாக வந்துட்டு நம்மளுடைய ஜேர்னி இருக்கும். இல்லை அந்த சேஃப் ஜோனுக்கு ஆப்போனண்ட்டாக நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நாம் வந்து மேபி ஸ்கிட் ஆகலாம். அப்போ அந்த ஸ்கிட்டிங் அப்படின்ற நிகழ்வை எப்படி தடுக்கலாம், சேஃப் டேர்னை எப்படி வந்துட்டு என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்க்குலர் ரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி, நம்மளோட வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம மேலே யூஸ்வலாகவே ஒரு வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹியூமன் பாடி மேலேயே 2 ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த லெசனை ஆரம்பிக்கும் போதே அதை சொல்லி தான் ஆரம்பித்தோம். There are 2 forces acting on the object. There are 2 forces acting on a human body. என்னென்ன forces? One is the downward gravitational force and another is the upward normal force அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராமில் ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கிறோம். அந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஒரு கார் ட்ராவல் ஆகுது. ஆக்சுவலாக அந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அங்கே சர்க்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து நம்ம ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த கார் மேலே 2 ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஒன்று பாருங்கள், கீழே எம்ஜி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறோம், இன்னொன்று கேபிட்டல் என் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போ எம்ஜியோடைய மேக்னிடியூடும் என்னோட மேக்னிடியூடும் சேம், பட் டைரக்ஷன் ஆப்போசிட். ஸோ போத் த ஃபோர்ஸஸ் ஆர் மேக்னிடியூட்லி சேம் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே பாசிபிள்? ஸ்ட்ரெயிட் ரோடில் பாசிபிள். அப்போ ஸ்ட்ரெயிட் ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது downward gravitational force is the one of the force, upward normal force is the another force. In all the situation when the object travel on a straight road means there are 2 forces acting on it. They are known as upward normal force and the downward gravitational force. இந்த 2 forces இது எங்க பாசிபிள்? ஸ்ட்ரெயிட் ரோட்ல. சப்போஸ் நம்ம டிராவல் பண்ணுற பார்த்து ஒரு கர்வ்டு ரோடாக இருந்தால் என்ன நடக்கும்? அப்போ கர்வ்டு ரோடு அப்படின்னு சொன்னால் நம்மளோட வெஹிக்கிளும் என்ன பண்ணோம்? ஸ்லாண்டிங் இன்க்ளைன்டு பார்த்து தான் ட்ரீட் பண்ணுவோம். அப்போ அந்த பொசிஷனில் நமக்கு எத்தனை ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னா 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். 3ஆவதாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிவ் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். The static friction always acting between the upper surface of the road and the tire of the vehicle. அந்த 2 பேருக்கும் ப்ராப்பர் கான்டாக்ட் இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்கிட்டிங்கை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ
there are two forces acting on a straight road and there are three forces acting on a curved road அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்வ் ரோடில் ஆக்ட் ஆகக்கூடிய த்ரீ ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே கர்வ்டு பார்த்து எடுத்துருக்குறோம். அந்த கர்வ்டு ரோடில் ஒரு கார் ட்ராவல் ஆகுது. அந்த கார் மேலே 3 ஃபோர்ஸஸ், ஒன்று டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ், மூணாவது ஒரு ஃபோர்ஸ் எஃப்எஸ்ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. இந்த ஃபோர்ஸ் ஆக்சுவலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். அப்போ இது எப்படி ஆக்ட் ஆகுது பாருங்கள். டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஏன்னா இந்த கர்வ்டு பாத் அப்படியே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் பார்த்தா இந்த மாதிரி உருவாகும். அப்போ அந்த சர்க்குலர் பாத்துக்கு சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட்டை நோக்கி தான் அந்த தேர்டு ஃபோர்ஸ் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இங்கே எழுதியிருக்கும் பாருங்க, தெர் ஆர் 3 forces ஆக்டிங் ஆன் த வெஹிக்கிள். ஒன் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், செகண்ட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் த தேர்ட் இஸ் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எப்போ எந்த ஆப்ஜெக்ட் கர்வ்டு ரோடில் ட்ராவல் ஆகுதோ அது மேலே 3 ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ சொல்லியிருக்கிறோம் Fs is numerically equal to the FCP. Look here, the centripetal force is equal to the Fs. அப்போ centripetal force அப்படின்றது static frictional forceக்கு ஈக்குவல். ஏன் அந்த இடத்துல static friction சொல்லியிருக்கிறோம்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ நமக்கு அதிகமாக இருக்குதோ அப்போ தான் நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்க முடியும், நம்மளோட ஜோனிங் வந்து சேஃபாக இருக்கும். அப்போ எஃப்சிபியோட வேல்யூ எஃப்எஸ்க்கு ஈக்குவல். எஃப்சிபி ஆல்ரெடி வி நோ தட் இட் இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்ற வேல்யூ எஃப்எஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லிடலாம். அப்போ த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேன் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 டு எ மேக்ஸிமம் வேல்யூ. இதுதான் முக்கியமான விஷயம். அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போவுமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் ட்ராவல் பண்ணும். அப்போ த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μsn. என்னன்னாலே நார்மல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு mg. அப்போ என்னுக்கு பதிலாக mgயை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ fs லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μsn லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μsmg. இதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த கண்டிஷனை வச்சுட்டு நம்ம 2 பாசிபிலிட்டிஸை கொடுப்போம். என்னென்ன? ஒன்று வந்து சேஃப் டர்ன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது கர்வ்டு ரோடு, அந்த கர்வ்டு ரோடில் கீழே விழாமல் சேஃபாக டர்ன் எடுக்கணும் அப்படின்னா அதற்கான கண்டிஷன் என்ன? இல்லை சேஃப் டர்னுக்கு ஆப்போனண்ட்டாக நம்ம வந்து அன்சேஃப் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது தே ஆர் நோன் அஸ் ஸ்கிட்டிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ சேஃப் டர்னுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம் பாருங்க. எஃப்எஸ் ஆர் எஃப்சிபியோட வேல்யூவை எம்வி ஸ்கொயர் பை ஆருக்கு ஈக்குவல்னு மேலே சொல்லியிருக்கிறோம். அப்போ அதுக்கு பதிலாக எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு எழுதிக்கலாம். எம்வி ஸ்கொயர் பை ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μsmg. இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். இந்த சேஃப் டர்னுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா, whenever the situation, wherever the places, μs is greater than or equal to v square by rg இருந்தா it leads safe turn. இது எப்போ பாசிபிள்? இங்கே இருக்கக்கூடிய மாசும் இங்கே இருக்கக்கூடிய மாசும் கெட்டிங் கேன்சல். அப்போ v square by r இந்த g ஆப்போசிட்டில் கொண்டு வந்தால் v square by rgன்னு கிடைக்கும். அப்போ v square by rg less than or equal to μs, or we can call μs greater than or equal to v square by rg. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் சேஃப் டர்ன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்கிட்டிங் அப்படின்றது எப்போ நடக்கும்? இதுக்கு ஆப்போனண்ட்டாக எப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் ஸ்கிட்டிங். இதுக்கு ஆப்போனண்ட்ன்றது mv ஸ்கொயர் பை ஆர் கிரேட்டர் தென் μsmg. அதாவது μsmgயோட வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இந்த mv ஸ்கொயர் பை ஆர்னு சொல்லக்கூடிய சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் இட் லீட்ஸ் ஸ்கிட்டிங். அப்போ வாட்ஸ் த கண்டிஷன் ஃபார் ஸ்கிட்டிங் அப்படின்னு கேட்டால் μs கிரேட்டர் த μs லெஸ் தென் v ஸ்கொயர் பை ஆர்ஜி. μsஐ விட v ஸ்கொயர் பை ஆர்ஜி அதிகமாக இருந்தால் இட் லீட்ஸ் ஸ்கிட்டிங். அதுவே μs இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை ஆர்ஜியாக இருந்தால் அது வந்து சேஃப் டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கண்டிஷனை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ.